வெல்கம் யுவர் சார் அல்ஃபர்ட். இப்படித்தான் இவர் தன்னை பிறருக்கு அறிமுகப்படுத்திப்பார். இவர் பிரான்ஸ் நாட்டு பாரிஸில் வாழ்ந்தார். ஆனால் எங்கே வாழ்ந்தார்னா பாரிஸ் சார்ல்ஸ் டி கோலே ஏர்போர்ட்டின் டெர்மினல் 1. இவர் ஏர்போர்ட்டில் வாழ்ந்தார்னா இவர் ஏர்போர்ட்டில் பணி செய்பவரா? அதுவும் இல்லை. இவர் ஒரு பயணி. 1988ஆம் ஆண்டு பிரான்ஸ்லிருந்து யூகே போக ஏர்போர்ட்டுக்கு வந்தார். ஆனால் அவரால் பயணம் பண்ண முடியலை. ஏன்னா இவர் ஈரான் நாட்டை சேர்ந்த அகதி. இவருடைய அகதி சான்றிதழ்கள் துளைந்து போன நிலையில் இவரால் யூகேவிற்கு பயணம் செய்ய முடியவில்லை. மேலும் ஈரான் குடியுரிமை சான்றிதழும் இல்லாததால் ஈரான் நாட்டிற்கு இவரை அனுப்ப முடியவில்லை. இப்போ இவர் ஏர்போர்ட்ல இருந்த ஒரு சிகப்பு பெஞ்சை தனது வீடாக மாற்றிக்கொண்டு அப்படியே அங்கேயே 18 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஏர்போர்ட்டில் பணிபுரிபவர்களும் வாடிக்கை பயணிகளும் இவருக்கு உணவு கொடுத்தாங்க. இப்படியே இவர் 2006 வரை அங்கேயே இருந்தார். 2006இல் உடல்நிலை சரியில்லாததால் அங்கிருந்து வெளியில் கொண்டு சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல் குணமானதும் அகதிகள் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின் செப்டம்பர் 2022இல் என்ன நினைச்சாரோ என்னவோ மீண்டும் ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டார். அதன் பின் 12 நவம்பர் 2022இல் ஏர்போர்ட்டிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். இப்படி ஏர்போர்ட்டில் வாழ்ந்த மனிதருக்கு பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் நாடுகள் குடியுரிமை வழங்குவதாக கூறியது. ஆனால் இவர் அதை ஏற்க மறுத்துட்டார். ஏன்னா அவர் வைத்துக்கொண்ட சார் அல்ஃபர்ட் என்னும் பெயரில் குடியுரிமை கொடுக்கவில்லை. மாறாக மெஹரின் கரீமி நசரி என்னும் பெயரில் குடியுரிமை கொடுப்பதாக சொன்னாங்க. ஏன்னா மெஹரின் கரீமி நசரி என்பதுதான் சார் அல்ஃபர்டின் உண்மையான பெயர்.